ஏவிஎம் ஸ்டுடியோவை பொறுத்தமட்டில் அவர்கள் தயாரிக்கின்ற படங்களில் எல்லாம் நெடுநேரம் காதிலே ரீங்காரம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு இசை, அது தொடர்ந்து எல்லா திரைப்படங்களிலும் அந்த இசை கவர்ந்து இழுக்கின்ற இசையாக இருக்கும். இப்பொழுது நம்மையெல்லாம் விட்டு, இந்த மண்ணுலகை விட்டு மறைந்துவிட்ட சகோதரர் ஏவிஎம் சரவணன் அவர்களை நான் மிகுந்த நட்போடு பழகியிருக்கிறேன். கலை உலகிலே நான் நேசித்து பழகிய ஒரு சில நண்பர்களில் ஏவிஎம் சரவணன் அவர்களும் ஒருவராவார். ஒரு நாளும் நான் அவரிடம் அரசியல் பேசியதில்லை, அவரும் என்னிடம் அரசியல் பேசியதில்லை. அவருடைய அவருடைய ஏவிஎம் தயாரிப்புடைய படங்களை பற்றி பேசுவேன். உலகில் நிகரற்ற நடிகரான கலைக்குரிசில் நடிகர் திலகம் அவர்களின் 125வது படத்தை உயர்ந்த மனிதன் என்ற பெயரிலே படமாக்கினார்கள். ஏவிஎம் தயாரிக்கின்ற படங்களில் குடும்ப பாங்கான கதையம்சம்தான் முக்கியமாக இருக்கும். அப்படி எடுத்த படங்களிலேயே விண்ணளாவிய புகழை குவித்த படம் அன்பே வா. அது கம் செப்டம்பர் என்கின்ற ஆங்கில படத்தினுடைய உட்கருத்தை திரைப்படமாக கொண்டு அதில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் அபிநய சரஸ்வதி சரோஜாதேவி அவர்களும் நகைச்சுவை மன்னன் டனால் தங்கவேல் அவர்களும் அந்த படத்திலே, நாகேஷ் அவர்களும் அந்த படத்திலே நடித்திருப்பார்கள். ஒரே ஒரு சம்பவத்தை பற்றி மட்டும் சொல்லுகிறேன். அன்பேவா திரைப்பட ஷூட்டிங் காஷ்மீரிலே நடந்து கொண்டிருந்தது. வழக்கமாக எம்ஜிஆர் படங்களில் 7-8 இடங்களிலே சண்டை காட்சிகள் வரும். எம்ஜிஆர் காலத்து சண்டை காட்சிகள், அவருடைய வாழ்வீச்சும் சிலம்ப வீச்சும், அவர் குத்துச்சண்டையிலே ஈடுபடுவதும், டூப் போட்டல்ல அவரே அதை ஈடுபடுவார். இன்னைக்கு ஒரு சண்டை காட்சி நடக்க அதுக்கு வடக்கிருந்து சண்டை போடுறதுக்கு ஒரு பயில்வான கொண்டாந்துருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பேக்கப் போட்டான். நாங்க காசு வாங்கறதுக்காக அடி வாங்குற மாதிரி நடிக்கிறோம், உண்மையா அடிச்சாத கதாநாயகர்கள் தாங்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போறான். எனக்கு தாங்க முடியாத கோபம். அவங்ககிட்ட அதை நான் காட்டிக்கல. ஐயா காதுல அதை போட்டு வைக்கணும்னு சொன்னேன்னா